दुनिया में महात्मा गांधी एक बहुत बड़े महान आत्मा थे। क्या इस 75 साल में हमारी जिम्मेवारी नहीं थी क्या कि पूरी दुनिया महात्मा गांधी को जाने? कोई नहीं जानता, माफ करना मुझे। पहली बार जब गांधी फिल्म बनी तब दुनिया में क्यूरियोसिटी हुई, अच्छा ये क्या कौन है? हमने नहीं किया जी। बाबू बाबू அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. டா இத புடி, நீயும் வாமா இங்க மாட்டு. ஹே மேன், இவர் பேர் காந்தி தானே? ஆமா, எங்க ஊர்ல இவரை மகாத்மா காந்தின்னு கூப்பிடுவாங்க. பாவம், நெஞ்சு வலியில செத்துட்டாரு. துப்பாக்கியில சுடலையா? ஆமா, துப்பாக்கியால நெஞ்சில சுட்டா வலிக்காதா ட்ரம்ப்? அதான் நெஞ்சு வலியில செத்துட்டாருன்னு சொல்றோம். ஆமா, சுட்டது யாரு? சுட்டது நாங்க தான். சரி வா போ. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழகத்துல பொதுசா என்ன சொல்றாங்கன்னா பிரிட்டிஷ் பூட் லிக்கர் அப்படிமா, ஆங்கிலேயருடைய பூட்டை நக்கிய வீர் சவர்கர் அப்படின்னு சொல்லி ஜெனரலா பேச. பகத்சிங் வீரன், அவனுக்கு படம் இல்லை. காந்தியினுடைய சிலையை நகர்த்தி வைத்து விட்டார்கள், ஆனால் சவார்கருக்கு படம் வைத்திருக்கிறார்கள். மண்டியிட்டான் சவார்கர், மன்னிப்பு கேட்டான் சாவர்கர், ஊதாரி பிள்ளையை மதித்து விடுங்கள் சொன்னான். அந்த ஊதாரிக்கு இன்றைக்கு சிலை இருக்கிறது. அந்த ஊதாரியை விடுதலை செய்த ஆண்டு 1924. சமூக நீதியை பெற்று நமக்கு விடுதலை தந்த அந்த வைக்கம் போரும் 1924. ஒரு அயோக்கியனுக்கு விடுதலை 1924. ஒரு சமூக விடுதலை 1924. இதையெல்லாம் கோர்த்து பார்த்து 2024 நல்ல தீர்ப்பை வழங்குவோம், பெறுவோம். ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. மீண்டும் மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயணம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கறீங்களா சார்? அண்ணா, நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ். சிக்கவனா அவனை பாருங்களேன், ஒரு பாசிஸ்ட், ஒரு சர்வாதிகாரி. அவன் ஒரு புஷ்பக விமானத்துல வருவான், ஒரு தேர்ல நிப்பான், எல்லாரும் பூ போடுவாங்க, மக்கள் வேலிக்கு அந்த பக்கம் தான் நிக்கிறானுங்க. அவனுக்கு என்னைக்கு புரியும் நம்முடைய பசி? பத்து பேர் வந்து சேர்ந்து ஒருத்தர் மேல யுத்தத்துக்கு போறாங்க சொன்னா யாருங்க பலசாலி? அந்த 10 பேரா? அந்த 10 பேர் யுத்தத்துக்கு போறாங்கல்ல, ஒருத்தர் அவன் பலசாலி. மக்களோட ஸ்பர்சம் தெரியாதவன், அந்த மனம் தெரியாதவன், அந்த வேர்வையை தொடாதவனுக்கு எப்பவாவது புரியுமா அவனுக்கு? அவன் தெய்வ மகன் கிடையாது, டெஸ்ட் டியூப் பேபி அவன். ஆன்சர் வந்து பிஜேபி பலசாலி மாதிரி இருக்கு, அப்படி நாங்க போடலாமா? 10 பேர் வந்துட்டு ஒருத்தர் மேல வந்து யுத்தத்துக்கு போறான், யார் பலசாலி? அந்த 10 பேரா? அந்த ஒருத்தர். ஒன்னா ஆளாவது வளரணும், இல்ல அறிவாவது வளரணும். ரெண்டு வளரலன்னா எப்படி? மன்னர் வருவாருங்கிற பயம் எனக்கு இல்ல. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமில்லை என்பவன் நான். மனித நேயமோ இயற்கையோ இப்பேற்பட்ட ஆளுங்களை ஜீர்ணிக்க முடியாது. அவங்க மீண்டும் மீண்டும் அப்பப்போ வருவாங்க, போவாங்க. ஹிட்லர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். இவங்களுக்கு வாழ்ந்த சரித்திரமே கிடையாது. நீங்க வந்து நரேந்திர மோடி பலசாலி அப்படின்னு சொல்ல வரீங்க? நீங்க இதை விட கிளியரா சரி, இதை விட கிளியரா ஒண்ணு யாரும் சொல்ல முடியாது. இந்த பாசிசம், இந்த சனாதனத்தோட டெரரிஸ்ட் ஒரு குரலை அடக்கினோன்னு நினைச்சா அதை விட வேகமான ஆழமான குரல் எந்திரிக்குங்கிற காரணத்தினாலதான் 8 வருஷமா நான் பேசிக்கிட்டேன். என் கருத்து நான் சொல்ல முடியாது. நான் இன்னும் முழுசா அரசியல் நான் இறங்கல. ஓகே, நான் மறுபடியும் சொல்றேன். இன்னும் எத்தனை தடவை சொல்றது எனக்கு தெரியல. நான் நிரந்தரமான எதிர்கட்சியா இருப்பேன், நான் உங்களோட இருப்பேன், மக்கள் குரலா இருப்பேன். நான் வாழ்க்கை முழுக்க அதுதான் பண்ண போறேன். இவன் கால கழுவி அந்த தண்ணியை நீ குடி, அப்போது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம். பெரியவா எப்படி உங்களுக்கு கனப்பாலா இல்ல உங்களுக்கு வெயிட்டா தெரியும்? பெரியவா வந்து பல்லக்கில் ஏறுவா, அம்பாள் மேல கஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி பாடிண்டே போ, அப்படி பாடிட்டு போனா செம்ம தெரியாது. சாமி கொண்டு போறது எங்க இஷ்டம்டா. நாங்க சிவனை தோல்ல தூக்குவோம், பெருமாளை தோல்ல தூக்குவோம், முருகனை தோல்ல தூக்குவோம். எங்களுக்கு பிடிச்சிருக்கு கடவுளை நாங்க தோல்ல தூக்குறோம். அதென்ன பல்லக்குல நீ ஏறி உட்கார்ந்துக்கிறது, ஒன்னையும் நாங்க தூக்கணும்னு எங்களையே தூக்க சொல்றீங்க? இறங்கி நடந்து வா. கற்பூர ஆர்த்தி காட்டணும், கீழே இருந்து காட்டு. தேங்காய் பழம் உடைக்கணும், கீழே இருந்து ஓட்ட. என்னைக்காவது இந்த சுரணம் மக்களுக்கு வரணுமா இல்லையா? சரி மாமா, நீங்க பல்லக்குல தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன், எப்படி சைக்கிள் ரிக்ஷாக்கு மாறினேன்? சைக்கிள் மாறினது வந்து அது
திருச்சிராப்பள்ளி சேதுபதி ஹைஸ்கூல்ல நவராத்திரி விழா கொண்டாடி முடிச்சுட்டு அங்கிருந்து நேர மதுரைக்கு பரவிட்டு வந்தான். வரும்போது வர்ற வழியில ஒரு பெரிய வாய்க்கால், அந்த வாய்க்கால்ல வந்து சந்தியாவந்தனம் பண்றான். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் திருச்சியில இருந்து திண்டுக்கல்லுக்கு போகுது. அந்த பஸ் கண்டக்டர் என்ன பண்ணா, சுவாமிநாம தீக்காக்காரம் போலுக்கு, சுவாமிநாம தீக்காக்காரம் போலுக்கு. ஓ நீ நாத்திகன். உண்மையை சொல்பவன். பெரியவர கண்ணா பண்ணு திட்டிட்டு எப்படி பஸ் போயிட்டே இருக்கான், நிக்கல, திட்டிட்டு போயிட்டே இருக்கான். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. பெரிய காதல் விழுந்துடுது. பெரிய சந்தேகம் என்ன பண்ணிட்டு, கண்ணா அங்க பாடா அப்படின்னா, என்னடா சொல்றான் இந்த மாதிரி பெரிய இப்படிலாம் இந்த போக பல்லக்கில் போடுற கண்ணபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பண்ணிட்டு போறான், திட்டிட்டு போறானா. உடனே பெரிய என்ன பண்ணா, சந்தானம் பண்ணிட்டு உடனே அன்னையிலிருந்து அந்த பல்லக்கு ஏறுறதை விட்டுட்டான். அடி உதவுற மாதிரி எதுவும் மகா பெரியவா. அதுக்கப்புறம் தான் இந்த சைக்கிள் இருப்பு தானே. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ வேணப்பா வேணப்பா, வலையில வச்சுக்கிறாப்பா. நீங்க எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் பெரியவா. எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் பெரியவா. இதெல்லாம் ஒரு பெருமையா? உங்களை ஒடிசாக்கார ஆளணுமா தமிழ்நாட்டுக்கார ஆளணுமா? அப்படி என்றால் குஜராத்திக்காரர் எதற்கு இந்தியாவை ஆள வேண்டும் என்கிற கேள்வி வருமா வராதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய நலன்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிற போது நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் வகுப்புவாதத்தை, வெறுப்புணர்வை தூண்டுகிற பேச்சை நீங்கள் பேசுகிறீர்களே, நீங்கள் நடத்துவது தேசிய கட்சியா? நீங்கள் உண்மையிலேயே தேசியவாதியா? நீங்கள் இந்த தேசத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. அங்கே முக்கியமாக தமிழர்கள் ஆளலாமா ஒடிசாக்காரர் ஆளலாமா அப்படின்னு முன்வைக்கிறாங்க. அது அந்த வகையில அங்கே ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வாதமாக இது மாறி இருக்கு. உத்தரகாண்டை சேர்ந்தவர் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தை ஆளுகிறாரே, அவர் எப்படி ஆளலாம் என்று என்றைக்காவது பாஜக கேட்டிருக்கிறதா? ஏன் அவர்கள் ஆள வேண்டும் என்கிற கேள்வியை நாம் கேட்கலாமே. அப்போ ஒவ்வொருவருக்குமே வேறு வேறு அவரவர் எல்லைக்குள்ளே தான் நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு மாநிலத்தையும் தனித்தனி மொழிவாரி மாகாணங்கள் அனைத்தையுமே தனித்தனி நாடுகளாக பாஜக கருதுகிறதா? गुजरात में 27 साल से भारतीय जनता पार्टी का शासन है। हाँ बिल्कुल। इन्होंने तो कुछ नहीं मुफ्त दिया आज तक। बात तो सही है, कुछ भी मुफ्त नहीं दिया। फिर 3.5 लाख करोड़ का कर्जा कैसे हो गया इनके ऊपर? अरे देवा, इनका बजट घाटे में क्यों चल रहा है? दिल्ली में हमने सब कुछ मुफ्त कर दिया, बिजली मुफ्त कर दी, शिक्षा मुफ्त कर दी, इलाज मुफ्त कर दिया, महिलाओं का यातायात मुफ्त कर दिया, फिर भी हमारा बजट घाटे में नहीं है, हम प्रॉफिट में चल रहे हैं। तो अर्थव्यवस्था फ्रीबी से खराब नहीं होती, भ्रष्टाचार से खराब होती है। गुजरात का सारा पैसा खा जाते हैं ये लोग। जब मैं छोटी चोरी करता था उस दिन अगर मेरी माँ ने रोका होता तो मैं इतना बड़ा लुटेरा न बन। रुको जरा भाई, वोट दे दिया? हाँ भाई, अभी तो करा रहा हूँ। किसको दिया, बीजेपी या कांग्रेस? कांग्रेस को। வணக்கம். இன்னைக்கு எட்டப்பெல்லாம் மாத்திட்டியே. வணக்கம். ஒரு படத்தில் நடிக்க வேண்டியது இருக்கு. அக்கட சூடு. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது. எல்லாருக்கும் சேர்த்து நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல, அதை இதோட முழிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். சார் இவனை என்ன பண்ண சார்? என்னை பார்க்க ஜான் பென்னிக்கு நம்ம ஐயா இருக்கார்ல, முல்லை பெரியாற்று அணையை கட்டியவர், அவருடைய வாரிசுகள், குடும்ப உறவினர்கள் என்னை பார்க்க வந்தாங்க. அப்ப பேசிக்கொண்டிருக்கும் போது கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி தெரியும். யாரது? தகவல் யார் சொன்னாங்க? தகவல் பொதுவாகவே தகவல் சொல்லணும். பிரஸ் மீட்டா நீங்க கேக்குறீங்கன்னா ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க சொல்லணும். நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரிய பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போம்.
ஒரு வியூவர்ஸ் பாக்குறவன் என்ன தந்தி டிவில இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்ல இருக்காங்களே நினைக்க கூடாது. when you represent a TV, uphold your TV. பண்றது மாமா வேலை இதெல்லாம் இங்கிலீஷ் பண்டையா? ஏங்க பிரதர், நீங்க கேட்ட கேள்வியில என்ன நியாயம் இருக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை பேர் ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, ஒரு நிமிஷம் கேட்ட கேள்வி நியாயம் இருக்கு. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? தகவல் யாரு கொடுத்தா நான் கேக்குறேன். தகவல் யாரு கொடுத்தா? அட சைக்கோ குடியானே. ஒரு நிமிஷம், நீங்க கேட்கிற கேள்வி முட்டாள்தனமா இல்ல. இது யாராச்சும் பாக்குற ஒருத்தர் நல்ல கேள்வி அதை கேட்பானா? இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்ல அறிவில்லாதவ மாதிரி நடிக்கிறானே தெரியல. என்னாச்சு? நான் கேட்கிறேன் சொல்லுங்க. நேத்து இல்ல நீங்க கேட்கிற அதே கேள்வி கேட்கிறேன். திமுக காரன் நேத்து கால ஒரு நிமிஷம். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நீ ஏன்டா வந்து கத்திக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க பாஸ், இவங்க எல்லாம் வீக்கா பேசக்கூடாது, வெயிட்டா பேசணும். அண்ணாமலை பாத்துருப்பானு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மகேஷ் நீங்க கேட்ட அதே கேள்வி திரும்பி நான் கேட்கிறேன். நீ எல்லாம் ஒரு ஆளு உன் பேச்ச நான் கேட்க மாட்டேன். சரி, ஆனாலும் நீ சொல்லு. தந்தி டிவி சார்பா 1000 ரூபாய் வாங்கினாரு நான் கேட்கிறேன். நீங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் உங்க கேள்வி. கேள்விக்கு ஒரு லாஜிக் இருக்கணும், கேள்விக்கு ஒரு பதில் இருக்கணும். சரா பொத்திட்டு போடா. ஒரு மனிதனுக்கு அறச்சீற்றம் இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் கேட்பீங்க, காமெடி மாதிரி நான் பதில் சொல்லி என்ன கை தட்டி மக்கள் சிரிக்கிறாங்க, பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் தான் என்ன நோண்டுவீங்க? எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? என்ன வேலையெல்லாம் வந்து பிரஸ் மீட் பண்ணிட்டு இருக்கமா? 16 மணி நேரம் ஃளைட்ல வந்து வேலையெல்லாம் பேசிட்டு இருக்கனா? ஆமா, பின்ன டொக்கோமா கம்பெனி ஓனரா நீ? கேள்வி மரியாதை இருக்கணும் பிரதர். இந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா திரும்ப என் பதிலும் அநாகரிகமா இருக்கும். எலவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. பிரியக்கூடாது நான் பாக்குறேன். இதுக்கு தாங்க அவன் பிளானே அதுதான். அவனால நிக்க முடியல. அது என்னென்னலாம் சொல்றான் பாரு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.